இருக்குன்னு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் பீட்ரூட் தழுத்து இருந்துச்சு. அது நட்டி வச்சுருந்தோம். அது பெரிய கீரையாக வந்துச்சு. அது அறுவடை பண்ணுறது தான். நிறைய பார்த்து மட்டும் இது பண்ணிச்சுக்கோம். அடுத்து ரோஸை பாருங்க. ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருச்சுன்ட்டு. இன்னும் அது வளரணும். அதனால நாங்கள் அது பிறகு தான் பறிக்கணும். எவ்வளோ பெரிய நிறையா தடுத்துருக்கு. அதோட வெத்திலையும் வச்சுருந்தோம். வெத்திலையும் தடுத்து வந்துச்சு. வரும் இந்தா நிறைய வந்துடுச்சு. அடுத்து பிச்சி பறிப்போம். இந்த ரோஸ் அழகாக பூத்துருக்கா, பிங்க் கலர். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் இது நல்லா வளரணும். இப்போ வந்து பிச்சிப்பூ நிறைய பூத்துருக்கு. அதை பறிக்கணும். போகும்போது நாங்கள் பறிச்சிடுவோம். பறிச்சுன்ட்டு ஒரு பை இருக்குது, பைக்கில் போட்டுருவோம். இப்போ உங்களுக்கு கேரட் காட்டுப்பாங்க. முதல் முறை எங்கள் வீட்டில் கேரட் தழுத்து வந்துருக்கு. இது வரைக்கும் யாரும் வீட்டில் முளைச்சி கேரட்டை பார்த்ததில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக தழுத்து வந்துருக்குன்னு. இதுதான் உண்மையான கேரட்டு. அடுத்து இந்த தடவை நிறைய சீத்தாப்பழம் வச்சுருக்கா. அதையும் காமிக்குவாங்க. இந்தா எவ்வளோ சீத்தா அந்த தடவை. விட்டா சீத்தா கடையை வச்சுக்கலாம் போல. இதுதான் அடுத்து பழுக்கிறது. இதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்காக போட்டிருக்கேன். இன்னும் இது காயாக தான் இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ காய்க்குன்னு சொன்னீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இந்த பக்கம் இன்னும் எல்லாமே இப்படி தான் இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.